ஐயா ஐயா பாவேலா, என்ன சந்தையில இருந்தா வர்ற? ஆமாங்க, சந்தையில தான் வர்றான். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டாரு. டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலையும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலையும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்பாவது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரசாவி கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய், நீங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? ஆமா, என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன் நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டில் அப்படித்தானே போட்டுருக்கேன். ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட, சண்டை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்ற, உனக்கு காக்காவலுக்கு வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவலுக்கு வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் நீ. அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போடணும் வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா, போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு இரு, அங்கங்க போற? வேலை பண தண்ணி வச்சுட்டு இருப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்து எடுத்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அனுப்பிட்டு வரேன். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆச்சு போல் இருக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட, குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சண்டை வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் என்ன அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன், என்ற அம்மனி நீ அடிச்சிருமாக்கும். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க, கூப்பிட்டா என்ன பண்ணி வாக்கும்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு நேரத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன்? இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்துல நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்ல அம்மனி, இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கு சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்க. ஐயா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஐயா. வேலா, ஐயா, இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா, ஏதாவது விவசாயம் இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசுல சின்னவர். அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய், உட்கார்றா. இத வர்றா, இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலா, நீ சொல்லு வேலை. ஐயா, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியாக சட்டை போட்டீங்கன்னா கற்படுத்தி போடலாம். சரி, அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீ சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க.
இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்களா? மகனே நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளிய போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்க வெளியில் உனக்கு எனக்கு இல்ல, இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம், என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அயோக்கிய பசங்க. ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனடியா போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது. ஆமா, இது பெரிய அவசர சட்டம். இது போட போறீங்க ஏனப்பா வேலை சொல்றதுல உங்களுக்கு சம்பந்தம் தானே? இப்ப சம்பந்தம் மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே. அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா, புரியுதா? போ. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, காண தவறாதீர்கள். இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா, முதல்ல காசு வை. விட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போயவுல தம்பி அண்ணா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க. காட்டி கொடுத்துட்டானே, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க, நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மள தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தனத்தனா நீங்க இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க. அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. ஐயோ வேணாம். நாகனி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கொஞ்சம் படாம குடி. யாருக்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா அண்ணா வேண்டாம், வேண்டாண்ணா, அண்ணா அண்ணா வேண்டாண்ணா, வேண்டாம். அம்மணி, வேண்டாண்ணா. அம்மணி, அம்மணி, என்ன மணி, என்னாச்சு? அது சந்தையில நடந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்க முடியலண்ணா. ஆமாம்மா, அந்த சம்பவத்தை நாம 2 பேருமே மறக்க முடியாது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறதாக்கும்.
இந்த பாரு மனசு போட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாம படுத்து தூங்கு. அண்ணன் சொல்றேன்ல தூங்கு. தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்திருக்க? என்ன ஊருங்க இது? ராத்திரி பஸ்ல வந்தேன். ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு. ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு. அது போகட்டும், இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் சார் பண்ண விடுவாங்களா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? எங்க ராசபகன் வந்து பாருங்க, எல்லாம் புரியும். பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில இருங்க, கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. தெரியாதுதான் கேக்குறேன், யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க? இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன். படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல கேட்டேன். தம்பி, மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும். அதே மாதிரி தான் சட்டமும். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். பயப்படாம வாங்க.